வணக்கங்க. இந்த வாரம் மைதிலி வீட்டு சமையலில் காளான் பிரியாணி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 20 சின்ன வெங்காயம், 20 பூண்டு, 6 வரமிளகா, 2 பீஸ் இஞ்சி, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பட்டை. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அன்னாச்சி பூ, பிரிஞ்சலை ஒன்று, கல்பாசி கொஞ்சம், 200 கிராம் காளான், புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்குங்க. அரைச்சதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் 50 மில்லி ஆயில் ஊற்றிக்கிங்க, இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க. பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் மொக்கு போட்டு வதக்கிக்கிங்க. பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கிங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. அப்போ நான் தக்காளி நல்லா வணங்கும். புதினா தலை சேர்த்து நல்லா வணக்குங்க. அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்திக்கிங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இப்போ 200 கிராம் காளானை சேர்த்து நல்லா வணக்குங்க. இப்போ அரை கிலோ ஊற வச்ச அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அரை கிலோ அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிங்க. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கிங்க. தண்ணி கொதி வரும்போது குக்கர் மூடியை போட்டு
3 சவுண்டு விட்டுக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி கொத்தமல்லி தழை